அப்படின்னு ஒரு சேதி 10 நிமிஷம் வாசிக்கிறதுக்கு 3 தரம் கேட்க சொல்கிறாளே, அது மாதிரி ராமநாமத்தை 3 தரம் சொல்லணும்னு 3 அவதாரம் எடுத்தானா சுவாமி. இப்படி பிருகுபுத்திரனா பரசுராம அவதாரம், அடுத்து ஸ்ரீராம அவதாரம், பலராம அவதாரம்னு கேப்பில் வேறு அவதாரங்களை போடாமல் 3மே ராமாவதாரம் பண்ணினார். அதனால 3 ராமனுக்கும் பலஸ்ருதி பாடினார் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகர்ஷநாம தத்துல்யம் ராமநாம வராரணே. அதனால் இந்த 3 ராமநாமத்தை 3 தரம் சொல்லிட்டா சகசிரநாமத்துக்கு தத்துல்யம்னு விட்டார், ஒப்பு அப்படின்னு விட்டார். அப்பேற்பட்ட அந்த ஒரு ராமனை பரீட்சை பண்ண 3 ராமன் புறப்பட்டு வரா. சில பேருக்கெல்லாம் ஒரு காரியம் நன்னா பண்ணுறேன்னு சொல்லிட்டா அந்த காரியத்தையே கொடுத்துட்டுருப்பா. நான் ஒரு வாரம் முன்னாடி சுந்தரகாண்டம் போய் கோட்டூர்புரத்தில் இதே காசிராம் பாகவதர் சொல்லி அங்கே முதல்ல பண்ணேன். அவள் பார்த்துட்டு ரொம்ப நன்னா பண்ணுறேள், நீங்கள் எங்கேயாவது உபன்யாசம் பண்ணால் சொல்லுவோன்னா. அதே காசிராம் பாகவதர் தான் இங்கே வலசரவாக்கத்தில் வாங்கி கொடுத்துருக்கார். நவாகம் ராமாயணம் சொல்கிறேன்னா முடிஞ்சப்போ வாங்கணும். இல்லை நீங்கள் சுந்தரகாண்டம் தான் நன்னா சொல்கிறேன், அன்றைக்கி நான் வரேன்னு அங்கே ஏற்பாடு பண்ணவா சொல்லிட்டான். இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு தரம் நாம் எதை கேட்குறோமோ அது பிடிச்சி போயிடுச்சுன்னா அதையே திருப்பி திருப்பி கேட்கணும் பண்ணணும் அப்படின்றதான பிரயத்தனம் வரும். அது மாதிரி ராமன் என்ன பண்ணால், ஒரு தரம் வில்லை வளைச்சா திருக்கல்யாணம் பண்ணா உடனே 300 வில்லை தூக்கிட்டு ஒருத்தர் வந்துவிட்டார். அவர் சொல்கிறார், பரசுராமன் தலைகி நீ ஒரு வில்லை ஏற்கனவே வளைச்சிருக்கேல்லையோ அது சிவதனுசு அப்படின்றதான பரமேஸ்வரன் அந்த திரிபுர சம்ஹாரத்தும் போது பினாகினி அப்படின்னு பினாகபாணி அப்படின்னு சிவனாருக்கு ஒரு நாமா இருக்குது சகர்சநாமத்தில். சிவசகர்சநாமத்தில் பினாகபாணி அப்படின்ற நாமாவில் சிவனுக்கு அர்ச்சனையே இருக்குது. அப்போ அவரை பினாகபாணின்ற மேரு வில்லா வளைச்சி திரிபுர சம்ஹாரம் பைரவியோட திருப்பதிக்கையில் பண்ணார்னு நேற்று பார்த்தோம். அந்த வில்லு தேவராதருக்கு சிவன் கொடுக்க அந்த வம்சத்தில் 6வது ஜனகமகா சக்கரவர்த்தி ஆராதனை பண்ண அந்த சிவதனுசை நீ முடிச்சுட்டே. ஆனால் எங்கிட்ட ஒரு வில்லு இருக்குது, இது விஷ்ணு தனுசுன்னா. அவர் சொல்லார், 1 உடைச்சாச்சுன்னா ட்ரைனிங் ஆகுது, அதுக்கப்புறம் எத்தனை வந்தால் என்ன கவலைன்றான். முதல்ல போலீஸ்கிட்ட மாற்ற வரைக்கும் தான் பயப்படுவான். அதுக்கப்புறம் எல்லாம் நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் வாங்க போகலாம், அடுத்து என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியுன்றான் அவன். அது மாதிரி அவனுக்கு ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே பரீட்சை இதெல்லாம் நடந்துருத்து, நான் பாஸ் பண்ணிவிட்டேன்றான். அது மாதிரி இங்கே என்ன பண்ணால் விஷ்ணு தனுசுன்னு பேர். இந்த வில்லனை எடுத்துன்னு வந்திருக்கேன், இது மயனால் செய்யப்பட்டது, விஷ்ணு பகவானே ஆராதனை பண்ண வில்லுது. இதை ரிஷிகருக்கு அவர் பூஜை பண்ண கொடுத்தார், அவர் திருவாராதனம் பண்ண. அதுக்கப்புறம் அதை எங்கள் அப்பா ஜமதக்னி கிட்ட ரிஷிகர் கொடுத்தார். அவருடைய பிள்ளை ஜமதக்னி, ரிஷிகருடைய பிள்ளை ஜமதக்னி.